மக்களே, வெல்கம் டு another episode of Coffee Tea Vodka. Hi Du, hi Harini. ஹாய் சாம். ஹலோ இன்னைக்கு யார் டாபிக் வச்சிருக்கா? விது ஹியர். இன்னைக்கு என்கிட்ட இருக்க கொஸ்டின் வந்து நம்மளோட ரீசெண்ட் பாட்காஸ்டோட கெஸ்ட் உமா ஆண்டி சஜஸ்ட் பண்ணது. விச் போர்ஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் லிவிங் ஆர் யூ ஓகே டு கண்டினியூ அண்ட் விச் ஆர் யூ நாட்? யார் அட்டாக் பண்றீங்க இந்த கொஸ்டினை? ஹர்னி ஹியர். ஐல் கோ ஃபர்ஸ்ட். எனக்கு ட்ரெடிஷன்ஸ் நீ சொன்ன உடனே ஞாபகம் வருது வந்து நம்மளோட பண்டிகை எல்லாம் தான். ஸோ அதில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பண்டிகை வந்து மாட்டுப்பொங்கல். இது ஃபன்னியாக இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ஒன்று தான். இப்போ ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா இருக்கு, பண்ணுறதுக்கு மாடெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து ஐ திங்க் என்னோட நல்ல மெமரி வந்து அந்த மாடு கலர் அடிக்கிறது, அதை பார்க்கறது, அதுக்கு வந்து சாப்பாடு போடுறது. அண்ட் ஐ திங்க் அந்த ஹோல் டேவே பயங்கர பயங்கர ஒரு கலர்ஃபுல்லா போகும். அண்ட் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றது. ஐ திங்க் தட் ஐ வுட் லைக் டு ஃபாலோ. ஆமாம் ஹரிணி, 100% அக்ரி. அதுவும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸும் அவ்வளோ ஸ்நாக்ஸு செய்கிறது சாப்பிட்றதுக்காகவே நான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் வெயிட் பண்ணுவேன். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக வேறு நம்ம இதுலலாம் செய்வாங்களா, வாவ். அதுவும் எவ்ரி 2-3 months அந்த லீவ் விடுறது, ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயும். ஐ மிஸ் தட் வெரி மச். இந்த கண்ட்ரியில் வந்து மொத்தம் 2 ஃபெஸ்டிவல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் தான் லீவ் விடுறாங்க. ஸோ சேட். சாம் ஹியர். எனக்கு நிறைய தாட்ஸ் வந்துடுச்சு. ஹரிணி, நீ சொன்னபோது மாட்டு பொங்கலுக்கு நீ நிஜமாவே நீயே போய் பெயிண்ட் பண்ணிருக்கியா மாடெல்லாம்? ஜாலியா இல்ல, இருக்குமா? நான் பெயிண்ட் பண்ணதை வேடிக்கை தான் பார்த்துருக்கேன். வேடிக்கை பார்த்துருக்கு. ஓகே. து நீ சொன்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பிடிக்கும், சாப்பிடுவானு. பட் நீ அதில் லைக் ஜெனரலி வாட் வில் யூ ஃபாலோ? ஐ மீன் அதர் தன் தி ஈட்டிங் பார்ட். சின்ன வயசுலாம் நிறைய பண்ணுவேன். இப்போல்லாம் அந்த அளவுக்கு இது பண்றதில்ல. பட் திஸ் எஸ்பெஷலி பொங்கல்னும் காலையில பொங்கல் பொங்கும்போது பொங்கல் கத்த சொல்லுவாங்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னே தெரியாது, 3 தடவை போய் கத்துறதுங்கிறது ஃபன். அதுக்கு மட்டும் நான் காலையில சீக்கிரம் எந்திரிப்பேன். வா வாவ். ப்ளூ காலைல சீக்கிரம் எழுந்திருக்காளா? வாவ். தீபாவளிக்கு எழுந்திருப்பியா 4:30 மணிக்கு வெடிக்கிறதுக்கு, எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறதுக்கு? ஐ எம் வெரி சாரி. எந்திரிப்பேன் வெடிக்கிறதுக்கு, குளிச்சுட்டுலாம் வெடிக்க முடியாது. சரி, நெவர் மைண்ட். எனக்கு வந்து ஹரிணி, நீ பொங்கல் சொன்னோடனே எனக்கு வந்து அந்த நம்மளை வரைய சொல்லுவாங்கல்ல பிஃபோர் அந்த பொங்கல் ஹாலிடேஸ் முன்னாடி, ட்ரா சம்திங் ஃபார் பொங்கல் அப்படின்னு. அந்த ஒரு பாட்டு, சுகர் கேன், அப்புறம் மாடு, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. சூப்பர் சார். நீ ஆஸ் யூஷுவல் அதுலயும் வந்து நீ ஒரு படிப்பாளிங்கிறத காமிக்கிற. நான் எனக்கும் டிராயிங்க்கும் ரொம்ப சம்பந்தம் இல்லைங்கிறதுனால நான் வரைஞ்சதே இல்லை. வரைஞ்சது எல்லார் வீட்லயும் ஃப்ரண்ட்ல வந்து கலர் கலரா போட்டிருக்க கோலத்தை போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டிசைனா ரங்கோலி எழுதி ஹாப்பி பொங்கல் எல்லாம் எழுதி ஒரு மாடை வச்சு அப்புறம் அதெல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கம்மிங் பேக் டு லைக் ஆடிங் டு மோர் ஆன் த ஃபெஸ்டிவல், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் ஐ ட்ரை டு லைக் ஃபாலோ மோஸ்ட் ஆஃப் தி ஃபெஸ்டிவல்ஸ் லைக் ட்ரெடிஷன் எங்கே இருந்தாலும். அதாவது பட்சணம் பண்ணுறது. ஸோ ஈச் ஃபெஸ்டிவலுக்கு எந்த சம்பிரதாயம் இருக்கோ அது எல்லாம் பண்ண பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் தட் தட்ஸ் லைக் அ ரீசன் ஆர் லைக் அ வேல்யூ பிஹைண்ட் இட், யூனோ. ஈச் ட்ரெடிஷனோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்ராப்ரியேட்டாக என்ன பண்ணுறோமோ அதுக்கு உண்டானது. And it kind of carries forward as well to every generation அப்படிங்கிறது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபெஸ்டிவல்ஸ்ல. சாம், ஹர்னி ஹியர். ஸோ உனக்கு நீ அந்த ஃபாலோ பண்ற ட்ரெடிஷன்ஸ்ல உனக்கு மீனிங் புரிஞ்சு நீ இது பண்றது வந்து இட் மேக் சென்ஸ் அப்படின்னு நீ நினைக்கிற விஷயம் எது? ஸோ எனக்கு வந்து அம்மா வந்து சொல்லி இருந்தது என்னன்னா, ஈச் ஆஃப் அ ஃபெஸ்டிவல்ஸ் ரைட், இட்ஸ் கைண்ட் ஆஃப் tuned with the seasons, நம்ம ஊர்ல இருக்கிற சீசன்ஸ், அண்ட் இட்ஸ் அலைன் வித் ஹார்வெஸ்டிங் ஆர் என்ன சொல்றது, இந்த மொத்த சைக்கிள் ஆஃப் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 தான் இப்போ ஆன் டாப் ஆஃப் மை ஹெட் எனக்கு ஞாபகம் இருக்கு. தீபாவளி டைம் முன்னாடி அந்த மார்கழி வரும், லைக் குளிர்காலம் வரதுக்கு முன்னாடி we do things which like certain things we have to store and keep as well, right? So you may not have harvest for எப்போ பார்த்தாலும். ஸோ அதுக்காக வச்சுக்கிறது. அப்புறம் அந்த மருந்து சாப்பிடுவோம், அந்த இதெல்லாம் இருக்கும்ல, தீபாவளி மருந்துலாம். அதுவும் வந்து உனக்கு அந்த கோல்ட் கிளைமேட்க்கு யூ ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது. அதே மாதிரி பொங்கல் as well, like you thank the farmers. அவள் தான் வந்து தேர் தி for the entire country, they are the sole purpose அப்படிங்கிறதுல, they are the main, I don't know, torch bearers மாதிரி இல்லையா? So to take the time to thank them and the climatic conditions, sun எல்லாருமே இல்லை, அதுக்கு தேங்க் பண்ணி அண்ட் அதுக்கு செலிப்ரேட் பண்ணி பண்ணுறது, அதுவும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வி ஆல்சோ கீப் காணும் பொங்கல், ரைட்? கனு வைப்போம்ல, ஸோ டு தேங்க் ஆர் சிப்ளிங்ஸ், அதுவும். ஸோ ஆல் ஆஃப் திஸ் ஐ லைக்.
நைஸ், குட் டு நோ. இவ்வளோ நேரமா எனக்கு தோணல. ஆனா இப்போ ஆஃப்டர் திஸ் கான்வர்சேஷன் இட் ஆல்சோ பிரிங்ஸ் அஸ் க்ளோசர் டு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நானே ஃபீல் பண்றேன்னா அதுல ஒரு உண்மை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒரு தப்பெருமை, லைக் ஒரு ஹியூமிலிட்டி. வாவ்! இப்போ அந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? நானே அப்படி தோணித்துனா அது உண்மை இருக்கும் டீம்ஸ். நீங்க பெரிய சுபாஷ் சந்திர போஸ். இல்ல எனக்கு இந்த கம்யூனிட்டிங்கிறதே எனக்கு தோன்றது அபூர்வம். நானே கம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா அப்படி சொல்றேன் நானு. பட் பிஃபோர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம வந்து ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ஷேர் பண்றது, இவன் சொன்ன ரங்கோலி எல்லாம் என் ஸ்ட்ரீட் ஃபுல்லா அடல்ட் ஆன அப்புறமும் போடுவோம். நைட் ஃபுல்லா போட்டுட்டு எல்லார் வீட்ல ரங்கோலியும் பார்த்துட்டு, அவங்க எல்லாரோடையும் பேசிட்டு, தட் வாஸ் அ வெரி நைஸ் ஆக்டிவிட்டி டியூரிங் தீஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்ல வந்தேன். விடுங்க. மூவிங் ஆன். Another thing that I think I do like is how we are with elders or just generally how we associate with people. நம்ம பெரியவங்களை பார்த்தா எந்திரிச்சு நிற்கிறது, காலில் விழுறதுன்னு சொல்லலாம். நான் நிறைய பண்ணதில்லை அப்படிங்கிறதுனால பட் நாட்டிலலாம் எல்லாரும் பெரியவங்களை பார்த்தாவே காலில் விழுந்துருவாங்க. மரியாதையாக பேசுறது, ஆல் தட் இஸ் ஐ திங்க் வெரி நைஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் ஐ திங்க் ஐ வாண்ட் டு கண்டினியூ. Yeah, I think நம்ம கல்ச்சர்ல by default we are inculcated that sense of respect, right? And அது வந்து லைக் மோஸ்ட் ஈஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஈவன் ஏஷியன், ஜாப்பனீஸ், கொரியன் வாழ்ந்துடாமோ நினச்சா கூட லைக் பெரியவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், ஈவன் தி குட் பி எனி ஒன், அவுட்சைடர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அதெல்லாம் பை டிஃபால்ட் இருக்கு. லைக் தட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி இஃப் யூ திங்க் அபவுட் இட். யா விது ஹியர். அதுல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம்னா, திஸ் ஐவ் நோட்டிஸ்ட் சவுத்ல அப்பா வந்து நீங்க வாங்கன்னு கூப்பிடுவோம், பட் அம்மா வந்து மரியாதை இல்லாம நீ வா போ அப்படின்னு கூப்பிடலாம். ஐவ் நெவர் அண்டர்ஸ்டுட் திஸ் அண்ட் ஐவ் நெவர் ஃபாலோட் இட், பட் ஐவ் நோட்டிஸ்ட் சோ மெனி பீப்புள் டூ இட். ஐ கேன் எக்ஸ்பிளைன் தட் ஃபார் யூ டூ. அது ஏன்னா மோஸ்ட் லைக்லி அம்மா கிட்ட வந்து இந்த க்ளோஸ்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் ஓவர் உரிமையா செல்லமா என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுன்னு. அப்பா கிட்ட வந்து என்ன இருந்தாலும் ஒரு ஸ்லைட்டாக ஒரு லைன் இருக்கும், அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நல்லவன் கெட்டவன் அந்த மாதிரி ஒரு ஸ்லைட் ரெஸ்பெக்ட் லைன் ஒன்று இருக்கு எக்ஸ்ட்ராவா. அதனால ஐ ஸ்டில் டிஸ்அக்ரி. இட் இஸ் ஓகே. ஐ மீன் நீ சொல்றது ஐ கேன் ப்ராப்ளி ப்ராசஸ் இட், பட் ஸ்டில் மரியாதைன்னா எல்லாரும் கொடுக்கணும் தான் ஈக்குவலா. மரியாதைலாம் மனசுல இருக்குது. ஆன் தி சிமிலர் நோட் ஐ திங்க் இந்த அக்கா அண்ணான்னு கூப்பிடுறது எல்லாமே அது ஐ திங்க் இட் ஆட்ஸ் அ நைஸ் திங்ல. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்மளுக்கு 2 வருஷம் பெரியவங்களா இருந்தாங்க, நேச்சுரலி நான் அக்கான்னு கூப்பிடுறது வந்து ஒரு அண்ணான்னு கூப்பிடுறது அது ஒரு பீரியட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் இல்லை. பட் ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்து ஐ திங்க் நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது ஐ திங்க் இட் இஸ் அ வெரி நைஸ் திங். ஐயோ சாம் ஹியர். அந்த விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. அதாவது சின்ன வயசுலேருந்தே கூட ஐ திங்க் இட்ஸ் ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் மை ஸ்கூலில் வந்து வி ஹவ் நெவர் கால்ட் எனி ஒன் அக்கா ஆர் ஆக்சுவலி ஹவு கம் யூ ஹவ் நாட் கால்ட், எனக்கு புரியல. சரி, தட் பார்ட் ஐ டோன்ட் நோ. பட் காலேஜில் வந்தோடனே எல்லாரும் ஒரே அண்ணா அக்கான்னு கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு அப்படியே கல்ச்சர் ஷாக்காக இருந்தது. நானும் ட்ரை பண்ணுறேன், வாயிலேருந்து வரல வார்த்தை. அப்புறம் சம்ஹவ் ஐ எஸ்கேப் தட், ஒரு இங்கிலீஷ்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். அப்போ வந்து அது தேவைப்படல. டிட்டோ சாம். நான் இப்போ அதுதான் சொல்ல வந்தேன். காலேஜ் கல்ச்சர் ஷாக் தான் வாஸ் தி பிகெஸ்ட். மை காட், இன்னும் எனக்கு நினைச்சா கிரிஞ்சா இருக்கும். ஆஃபீஸ்லலாம் வந்தோடனே கார்பரேட் கல்ச்சர். இப்போவும் ஆஃபீஸில் வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்தால் அக்கா அண்ணான்னு கூப்பிடுறாங்க. எல்லாரையும் வந்து பேர் சொல்லி கூப்பிடுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களையே பேர் சொல்லி கூப்பிடுங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சரி, நம்ம வந்து ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி பேசினோம், ஃபேமிலி ஒரு எல்டர்ஸ் ரெஸ்பெக்ட்லாம் பேசினோம். வாட் அபவுட் லைக் திங்ஸ் தட் வி ஃபாலோ பர்சனலி ஆர் இண்டிவிஜுவலி, ரைட்? கல்ச்சர்ஸ் ஆர் ட்ரெடிஷன் வைஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காத்தாலே இருந்தா விளக்கேற்றுறது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் டேஸ் ஐ ட்ரை டு ஃபாலோ. ஆர் லைக் ஆப்வியஸ்லி சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது காத்தாலே இருந்தா யூனோ டு டூ தேட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Is there anything like that for you? And I hope I try to continue that. But yeah, உங்களுக்குலாம ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? விது ஹியர். நான் ஒன்று சொன்ன திட்ட மாட்டீங்களே. காலையிலன்னு எனக்கு செரிமனிலாம் எதுவும் கிடையாது. காலைக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் எந்திரிக்கிறதே நான் பண்ணுற சாதனை. ஆனால் நீ விளக்கேற்றுறது அப்படின்னு சொன்னோடனே எங்கள் வீட்டிலலாம் 6 மணிக்கு ஒரு வாட் எவர் த டைம் இஸ் விளக்கு அடைக்க சொல்லுவாங்களே. எனக்கு அந்த ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும். அதை தவிர எனக்கும் இதுக்குமே சம்மந்தம் கிடையாது. தேங்க்யூ. எனக்கும் காலையில கொஞ்சம் சம்மந்தம் கம்மி தான். ஆனா ஏத்தி அந்த காலையில அந்த ரேடியோல பாட்டு போடுவாங்கல்ல, அது வந்து அந்த ஓவரால் இட்ஸ் அ நைஸ் ஃபீல். அனுபவிக்க பிடிக்கும், செய்ய முடியாது.
ஓ! அப்போ இந்த காலையில கோலம் போடுறது, வாட் அபௌட் தட் ஆக்டிவிட்டி? எனிபடி இன்வால்வ்ட் இன் தட்? நான் நடுப்புற ஒரு ஃபேஸ்ல அதுல இருந்தேன். அப்புறம் அது வந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. எனக்கும் டிராயிங்க்கும் சம்மந்தமே இல்லனாலும் நான் அது பக்கத்திலேயே போமாட்டேன். பட் தி ஃபேக்ட் தட் இப்போ நம்ம கோலம் போடுறதே அந்த சின்ன சின்ன இந்த ஆண்ட்ஸு அதுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இட் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி குட். ஐ திங்க் கோலம் போடுறது வந்து இட் கிவ்ஸ் யூ தட் ஹேண்ட் அண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன். லைக் அந்த டூ லைக் நிம்பிள் ஃபிங்கர்ஸ் சொல்லுவாங்கல்ல. அந்த ஃபிங்கர்ஸ் வந்து அவ்வளோ இதுவா மூவ் ஆகிறதுக்கு அது இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் ஃபார் our nervous systems and brain. குட் டு நோ. நைஸ். சரி, எல்லாரும் பாசிட்டிவா பேசுறீங்க. எனக்கு அது புடிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு ஃபன் ட்விஸ்ட்டா, சம் ட்ரெடிஷன் தட் யூ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோக்கு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஹர்னி ஹியர், ஐ கேன் கோ ஃபர்ஸ்ட். இந்த ஜாதகம் பார்க்கறது, ஐ திங்க் மேபி அது ஒரு காலத்துல கரெக்டா இருந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் கரண்ட்லி ஐ திங்க் இந்த கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கறது ஏதாவது ஒன்று சாரி இஃப் ஐம் அஃபெண்டிங் மெனி பீப்புள், ஐ திங்க் ஐ வுட் பர்சனலி நாட் லைக் டு ஃபாலோ. அது வந்து நிறைய விஷயத்த நடக்கிறத ஸ்டாப் தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நைஸ். பட் அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸா கூட யூஸ் பண்ணுவாங்கல்ல. சம்டைம்ஸ் டு சே நோ, தே வில் ஜஸ்ட் சே இல்ல ஜாதகம் மேட்ச் ஆகல. யா, இட்ஸ் a wonderful diplomatic excuse. என்ன பண்றது? விது ஹியர். இந்த பீரியட்ஸ் எல்லாம் வந்தா கிச்சனுக்குள்ள போகக்கூடாது. சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடாது. சாமி கிட்ட போகக்கூடாது. சாமி ரூம் கிட்ட போகக்கூடாது. கோயில் போகக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் சில இந்த வைப்ரேஷன்ஸ், அது நம்ம வேற ஏதோ எபிசோட்ல கூட பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சில ஆஸ்பெக்ட்ல வேலிடா இருந்தாலும், வீட்டுக்குள்ள ஏரியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு சுத்தமா ஈடுபாடே கிடையாது. ஃபேர் பாயிண்ட். யூனோ ப்ராக்டிகாலிட்டி அண்ட் ஆஸ் டேஸ் கோ அதெல்லாம் சிலதெல்லாம் வாட் இஸ் டூவபிள் வாட் இஸ் நாட் டூவபிள்னு இருக்கு. கரெக்ட் தான். எனக்கு வந்து இந்த கேர்ள்ஸ்னா நகை நட்டு போட்டுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கும் தெரியுமா? ஆர் லைக் ஐ டோன்ட் நோ சம்திங் ரிலேட்டட் டு ஜுவல்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுன்னு அது கொஞ்சம் கஷ்டம். அதனால நாட் லைக் டூ கீன் ஆன் தட். Oh, Vidhu here. Yes, I don't do that. I've completely given up, and everybody around me has given up on me for doing that. ஹர்னி ஹியர். ஓகே, நம்ம ரொம்ப சீரியஸா டோன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனா லைட்டர் நோட், இந்த ஃபன்னி திங்ஸ், இந்த சில பண்றோம் பண்ணலான்னு இல்லை, ஃபன்னி திங்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, இதெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷன்ல இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. Vidhu here. நம்ம ஊர்ல இது வந்து நாட் அ ஃபனி ஜெஸ்டர். பட் இங்க வந்து சவுத் இந்தியன்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்குன்னே இந்த ஜெஸ்டர் இருக்கு. தெரியாம கால் பட்டுருச்சுன்னா நம்ம தொட்டு கும்பிடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம மட்டும்தான் அதை பண்ணுவோம். ஐ ஸ்டில் டூ இட். பட் த மொமெண்ட் எனிவன் டூ இட் டஸ் இட், ஐ எம் லைக் ஓகே ஹிஹி அப்படின்னு ஒரு சிரிப்பு வந்துடும். கரெக்ட். அது வந்து இந்த மாதிரி கோட் மாதிரி ஐடென்டிஃபை பண்றதுக்கு இல்லை. யா. வாட் அபவுட் யூ சாம்? எனிதிங் ஃபன்னி தட் யூ ஹவ் நோட்டிஸ்ட்? யா, சூப்பர்ஸ்டிஷன்ஸ்ல எல்லாம் வந்து ஃபன்னின்னு இல்லை, பட் ஏன் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னு சொல்லலாம் தோணும். இந்த ஏதோ என்னது பள்ளி கத்துறது, பூனை கிராஸ் பண்ணிட்டுனா இட்ஸ் லைக் அவசக்கணும். அப்புறம் நம்ம சொல்லுவோம் 1 for sorrow 2 for joy, க்ரோஸ் பார்த்தா அது அந்த மாதிரி சிலலாம் நினச்சா இது. அப்புறம் எங்க போறேன்னு கேட்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயம்லாம் வை அப்படின்னு தோணும். சிலதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, சிலதெல்லாம் தெரியல. அக்ரீட். அந்த எங்க போறேன்னு கேட்கறது தாமா, அது எவ்வளவு கஷ்டம் இல்ல. அப்புறம் எப்படி சுத்தி வளைச்சு கேட்கறது? இட்ஸ் வெரி ஃபன்னி கஸ்டம். அது அதே மாதிரி இந்த ஐ ஹவ் நெவர் அண்டர்ஸ்டுட் அந்த 101 ரூபா வைக்கிறது. மேபி அதுக்கு ஏதாவது ஹிடன் ஏதாவது இருக்கான்னு தெரியல. பட் இட் சீம்ஸ் வெரி ஆட். 101 ரூபா வைக்கிறது, 501 ரூபா வைக்கிறது, அந்த ஒரு ரூபா வச்சு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக்? ஓ, when you said this, இது எனக்கா தோணுனதெல்லாம் கிடையாது. நான் ஆஸ் யூஷுவல் கூகுள் பண்ணி பார்த்தேன். இது ஒரு ஃபீல் குட் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இட் செட் தட் 0 சிக்னிஃபைஸ் எண்ட் தான், 1னா கண்டினியூட்டியாம். அதனால நம்மளோட விஷஸ் அண்ட் வெல்த் வந்து பெருகிட்டே போகுமா, மல்டிப்ளை ஆகுமா. அனதர் திங் வாஸ் இட் ஆல்வேஸ் ஹேஸ் டு பி 1 ரூபி காயின், நாட் அ நோட். பிகாஸ் மெட்டல் இஸ் ஃப்ரம் எர்த் தான், அது லக்ஷ்மியா. அதனால அது வந்து அந்த 1 ரூபிங்கிறது வந்து சீட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். கான்செப்சுவலி நல்லா இருந்தது அந்த ஆன்சர். ரஜினி 1 ரூபா வச்சு முன்னேற மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஆன் தட் சூப்பர்ஸ்டிஷன் ஆர் இந்த மாதிரி கஸ்டம்ஸ்ல டு யூ போத் பிலீவ் இன் ஈவில் ஐ? அந்த லெமன் கட்டுறது, சுத்தி போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இப்படி பாயிண்டடா கேட்டியாரு நீ, நான் எப்படி போய் சொல்லுவேன்? இந்த 11 கட்டுறதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் அதுலலாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை கிடையாது. பட் இந்த திருஷ்டி சுத்தி போடுறதெல்லாம் லைட்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு. சேம் பிஞ்சுது. சேம் பெஞ்ச். ஆக்சுவலி நானும் அதே தான். எனக்கு அந்த சுத்துறது பிடிக்கும். அதனால ஐ ஆல்சோ இன் அ வே ஐ பிலீவ் இட்.
அததானே இப்போ அததானே இப்போ குட் வைப்ஸ், பேட் வைப்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ சேம் திங். மாஸ் மாஸ். அப்படியே ஒரு ஜென்னையே கனெக்ட் கொடுத்துட்டேன். ஐ லைக் இட். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம நிறைய விஷயம் கவர் பண்ணோம்ல. ஃபெஸ்டிவல்ஸ் ஹை நோட்ல, அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி, கொஞ்சம் பர்சனல் ஸ்டஃப், நிறைய விஷயம் சொன்னோம். சிலதெல்லாம் நம்ம கொஸ்டினும் பண்ணோம். ஐ திங்க் வி ஹேட் லைக் அ ஹோலிஸ்டிக் டிஸ்கஷன் ஆஃப் சார்ட்ஸ். அந்த நோட்ல எபிசோட முடிச்சிடலாமா? Sure. See you in another episode of Coffee, Tea, Vodka. Bye bye. பாய். Bye.